ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஸோ ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கி என்ன காணொளி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 ஷோ பற்றி ஒரு சில தகவல் பார்க்க போகிறோம். அதாவது பிக் பாஸ் சீசன் 9 விஜய் பார்வதி அவர்கள் போட்டியாளராக பங்கேற்று இருந்தாங்க. அவங்களுடைய திறமைகள் எல்லாமே இந்த கேம் ஷோவில் ரொம்ப சிறப்பாக பங்கேற்று அவங்களுடைய கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஒரு 90 நாள் மேலேயே அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு அந்த ஷோ மூலயமா வீக்கெண்டில் ரெட் கார்டு வாங்கி அவங்க வெளியேறி இருந்தாங்க. ஸோ இது மக்களால் யாரையாலுமே இது ஏற்றுக்கொள்ள முடியல. நிறைய நபர்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் நிறைய நபர்கள் அவங்களுக்கு ஆதரவாகவே நிறைய அந்த ப்ரோமோக்கள் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த ப்ரோமோக்கள் பற்றி தான் ஒரு சில கருத்துக்கள் பார்க்க போகிறோம். அதாவது பிக் பாஸ் சீசன் 9 ஆண்ட அரசி தலைப்பில் இந்த ப்ரோமோக்களில் பிக் பாஸ் சீசன் 9 தொடர்பாக இதுவரை வெளியான 320 ப்ரோமோக்களில் 220 ப்ரோமோக்கள் விஜய் பார்வதி சம்பந்தமாக இருந்துள்ளதால் அவர் இந்த சீசன் ஆண்ட அரசி என்றும் அவர்தான் உண்மையான வெற்றியாளர் எனவும் குறிப்பிட்டு இருந்த ரீல்ஸை பார்த்து விஜய் பார்வதி அதாவது அவங்க ரொம்ப உருக்கமாக இவ்வளோ தூரம் நமக்கு இந்த ப்ரோமோக்களில் இவ்வளோ தூரம் நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்க இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விஜய் பார்வதி அவர்கள் அவங்க எப்போ பேசினாலும் வார்த்தையில் எப்பயுமே தெளிவாக பேசுவாங்க. வார்த்தையை விட மாட்டாங்க. ஸோ அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் கருத்துக்கள் எல்லாமே வெளிப்படையாக ஓப்பனாக பேசுவாங்க. ஸோ அதனாலவே அவங்கள எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். ஸோ அவங்க இந்த சீசனில் ரெட் கார்டு வாங்கினது நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் யார் எது பண்ணாலும் சரி அவங்க ஸ்ட்ரைட் பார்வையில் தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இப்படி அப்படின்னு பேசுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இது மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் நிறைய பேருக்கு இதில் அவங்க ரெட் கார்டு வாங்கினது உடன்பாடு இல்லை. ஸோ நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. ஸோ நானும் அவங்கள எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க எப்பயுமே உண்மையாக தான் பேசுவாங்க. தெளிவாக அவங்களுடைய கருத்துக்கள் வெளிப்படையாக அவங்க பேசுவாங்க. அது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.